அருமையான நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற சகோதரர்களே, இங்கே கருத்துக்களை பரிமாறி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்களுக்கான விஷயங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கேன். பார்க்க உங்களோட மனங்களில் 1000 வினாக்கள் இருக்கும். எதிர்மறையான வினாக்களும் இருக்கும், நேர்மறையான வினாக்களும் இருக்கும். இவர் என்ன சொல்லுறார், சொன்ன பிற்பாடு நாங்கள் என்ன கேட்கலாம் என்ற எண்ணங்களும் கூட உங்கள்கிட்ட நிறையவே இருக்கலாம். சொல்ல வேண்டியதும் எங்களோட கடமை. நீங்கள் சொல்கிறத கேட்டு அதை நாங்கள் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை உரிய இடங்களில் சேர்க்க வேண்டியதும் எங்களோட கடமை. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிற்பாடு எங்களுடைய நிலத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் சூழலுக்குள் நாங்கள் எல்லோரும் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். அது புலத்திலும் சரி நிலத்திலும் சரி ஒரு மாற்றங்களை அல்லது வித்தியாசமான ஒரு எண்ண அலைகளை தந்து கொண்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் கடந்த 2009க்கு பிற்பாடு 2015 வரையும் இருந்த அரசியல் சூழல் என்பது ஒரு மிக நெருக்கடியான அல்லது கடுமையான ஒரு பயந்த சூழலை, எந்த நேரமும் ஒரு அவதானிப்புகள் கூடிய நெருக்கடியான ஒரு சூழலை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு மாற்றத்தை நோக்கிய அரசியல் என்ற வகையில் ஜனவரி 8ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது, ஒரு மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் என்று. எங்களுடைய வேண்டுகோள் செல்வதற்கு முதலே தபால் மூலமான வாக்களிப்புகள் நடைபெற்றிருந்தது. ஈழத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தபால் மூலமான வாக்களிப்புகள் எங்களுடைய கட்சி அந்த வேண்டுகோளை விடுவதற்கு முன்னரே நடைபெற்று முடிந்தது. அதற்கு பிற்பாடு நாங்களும் ஒரு வேண்டுகோளை எங்களுடைய மக்களிடம் முன்வைத்திருந்தோம். 2 பேருமே எங்களுக்கு எதிரிதான். ஆனால் ஒரு எதிரி மாற்றத்துக்காக, ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வாக்களிப்பொன்றுக்கு நீங்கள் தயாராகுங்கள். மக்கள் அதிலே தங்களுடைய பணியை சரியாக ஆற்றியிருந்தார்கள். அந்த சரியான பணியும் ஒரு பாதை அமைப்பும் அரசியல் ரீதியான ஒரு தலைமைத்துவ மாற்றத்தை கொண்டு வந்தது. தலைமைத்துவ மாற்றம் பிற்பாடு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 பெரும்பான்மை கட்சிகளும் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கின்ற சூழல் வருகிற பொழுது, அந்த தேசிய அரசாங்கத்தின் சூழலில் 3ஆவதாக யார் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றார்களோ அந்த கட்சி இயல்பாகவே எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சிக்குரிய அந்த தலைமைத்துவத்தை ஏற்கின்ற சூழலுக்கு தானாகவே உருவாக்கப்பட்டது. அது பாராளுமன்ற நியதிகளுக்கு அமையவும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமையவும் அது நடைபெற்றது. அதனை நாங்கள் எங்களுடைய கட்சியின் தலைமை எடுத்து அதனால் நீங்கள் என்ன லாபம் அடைய போகிறோம் என்று கேட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. நட்ட லாபங்கள் என்பதற்கு அப்பால் அதில் இருக்கக்கூடிய சரிவுளைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதில் எவ்வளவு விஷயங்களை எங்களால் செய்ய முடியுமோ அல்லது வருகிற ஒரு விடயத்தை எவ்வாறு நாங்கள் கையாள்வதற்கு அரசாங்கத்தோடு சேர்வதற்கும் நாங்கள் தவறுகின்ற சூழலில் எதிராக கூட நாங்கள் வந்து வருகிற பொழுது அதையும் ஏற்கவில்லை என்றால் அதனுடைய மாற்றம் எவ்வாறு இருக்கும் என்ற சூழலில் தான் அந்த பதவிகளை எங்களுடைய கட்சியினுடைய தலைமை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் அங்கு உருவாக்கப்பட்டது. குறிப்பாக அரசாங்கத்திலே நீங்கள் அமைச்சு பொறுப்புகள் எடுங்கள் என்ற ஒரு சூழல் இருந்தது. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு ஜனவரி ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது கூட தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கு 2 தேசிய கட்சிகளும் இணைந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இணையுங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நாங்கள் அவ்வாறு ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வில்லாத சூழலில் நாங்கள் அவ்வாறான ஒரு அமைச்சு பொறுப்புக்குள் நாங்கள் போய் எடுத்துக்கொண்டால் அது எவ்வாறு எங்களுக்கான உரிமை பிரச்சனையை பின்தள்ளும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை அவரோடு வழங்கி நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றம் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இதே நிலைமைதான் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுதும் வந்த பொழுது நீங்கள் அமைச்சு பொறுப்புகளை எடுங்கள் என்ற செய்திகள் வந்தது. அந்த செய்திகள் வருகிற பொழுதும் நாங்கள் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியாக சரித்திரபூர்வமாக எங்களுடைய தாயகமன், இதில் எங்களுக்கான ஒரு கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு நிலையான ஆட்சி முறையை நாங்கள் பெறும் வரைக்கும் ஒரு தேசிய அரசியலை நாங்கள் அங்கம் வகித்தல் என்பது எங்களுடைய பிரச்சனையை பின்தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருந்தது. அதனால்தான் அதை நாங்கள் ஏற்க முடியாத என்ற விஷயத்தை மிக தெளிவாகவே நாங்கள் சொல்லியிருந்தோம்.
அவை நீங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் அமைச்சு பொறுப்பை எடுக்க மாட்டீர்கள். எதிர்கட்சியாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அதையும் கூட நீங்கள் எடுக்க முடியாதுன்னா அப்ப நீங்கள் என்னத்துக்கு ஒத்து வருகிறீர்கள் என்ற ஒரு வினாக்களும் எங்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்ட விஷயம். அவை எதிர்கட்சி என்பது ஒரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு நிர்வாகம் வந்து அவர்கள் வைத்திருப்பார்கள். அரசாங்கம் வைத்திருக்கிற அதே அமைச்சுக்களை எதிர்கட்சியும் வைத்திருக்கும். தான் ஆட்சி அமைக்கிற பொழுது அவர்கள் அந்த நிர்வாகத்தை தாங்கள் கையாளலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவ்வாறான ஒரு நிழல் நிர்வாகத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய நிலைமையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஏனென்றால் தமிழர்கள் என்கிற ஒரு தேசிய இனம் அளவில் குறைந்ததாக இருப்பதனால் அவர்கள் இலங்கையினுடைய வரலாற்றிலே அவர்களால் ஒரு இலங்கைக்கான ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு பிரதமராகவோ ஒரு ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய வல்லமைகள் ஒரு காலத்திலும் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு ஆட்சிக்குரிய அதிகாரங்களுக்குரிய நிழல்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனாலும் இந்த கிடைக்கின்ற இந்த சூழலில் எதிர்கட்சி தலைவர் என்பது அது எங்களுக்கான ஒரு பாராளுமன்ற சமுதாயங்கள் அடிப்படையில் வந்ததை நாங்கள் ஏற்று அதனை நாங்கள் சர்வதேசத்துக்கு எங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம், இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற பலம் என்பது சர்வதேசம் தான். அது அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் எங்களுடைய பலம் நாங்கள் இங்கு கருதுகின்ற எங்களுக்கான ஒரு தீர்வை கொடுப்பதற்காகவோ அல்லது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் உரிமைக்கான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கோ ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தரப்பாக இங்கு இருப்பது சர்வதேசம். சர்வதேசம் இல்லாத, சர்வதேசம் புறந்தள்ளப்பட்ட அல்லது சர்வதேச நியமங்களை மதிக்காத அந்த ஒரு ஜனநாயக வழிமுறைக்கும் நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு ஆலோசனைகள் அவர்களோடு புறப்பட்ட அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? கடந்த 60 ஆண்டுகளில் நாங்கள் வரலாற்று ரீதியாக சொல்லுகின்ற விஷயங்களில் 30 ஆண்டுகள் எங்களுடைய அகிம்சை வழி போராட்டங்களும் அடுத்த 30 ஆண்டுகள் ஆயுத வழி போராட்டங்களும் ஒரு ஜெனீவாவிலே ஒரு சர்வதேச விசாரணை என்கிற அடிப்படைக்கு வருகிற பொழுது எங்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து தமிழர்களை சர்வதேச அரங்கில் நிறுத்தியிருந்தது. அந்த சர்வதேச அரங்கில் நிறுத்துகிற பொழுதுதான் சர்வதேச பார்வையும் அழுத்தமும் அங்கே இருக்கின்றது. 40 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா எவ்வாறு தன்னுடைய திட்டங்களை திருட்டிக் கொள்கிறதோ அல்லது அடுத்த ஒரு தலைமுறையை நோக்கி இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை எவ்வாறு வகுத்துக் கொள்கிறதோ அதே போல நாங்களும் ஒரு அரசியல் ரீதியான ஜனநாயக பயணத்தில் எங்களுடைய அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான பயணங்களில் சில விட்டுக் கொடுப்புகளை அல்லது புரிதல்களை செய்ய வேண்டிய தேவைகள் இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட அது வெளியிலே தெரியப்படுத்தப்படாத ஒரு விஷயமாக மாறியுள்ளது. ஆகவே இதனால் தான் எங்களுடைய பயணத்தை இந்த அளவில் நாங்கள் செய்கின்றோம். அதான் இந்த அரசியல் என்பது ஒரு ஆயுதம் தரித்த போர். அரசியல் என்பது ஒரு ஆயுதம் தாங்கிய போர். போர் என்பது ஒரு ஆயுதம் இல்லாத அரசியல். மன்னிக்கவும், போர் என்பது ஆயுதம் தாங்கிய அரசியல். இந்த ரெண்டையும் நாங்கள் மையப்படுத்தி பார்த்தால் ஒரு அரசியல் ஆயுதங்கள் இல்லாத ஒரு யுத்தத்துக்குள் நாங்கள் அரசியலை நடத்துகிறோம். இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற களச்சூழல். நாங்கள் ஏற்கனவே போர் நடத்துகிற பொழுதும் கூட ஒரு அரசியல் செய்தாங்க. அது நாங்கள் ஒரு ஆயுதங்களோடு இருக்கிற ஒரு ஜனநாயக வழியிலே நாங்கள் ஆயுதங்களோடு வன்முறைகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட எங்களை தாக்குகிற பொழுது எதிர்த்தாக்குதலை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் ஒரு அரசியலையும் அந்த நேரத்தில் செய்து கொண்டோம். இது ரெண்டும் ஒரு முரண்பட்ட திசைகளில் செல்கிற பொழுதுதான் ஒரு புதிய வழிக்குள் நாங்கள் எங்களுடைய பயணத்தை இந்த ஜனநாயக வழிக்குள் கொண்டு செல்கின்றோம். இந்த இவ்வாறு கொண்டு செல்லுகிற பொழுதுதான் இன்று ஒரு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு இன்னும் ஒரு பயம் அல்லது எங்களை சுற்றி இருக்கிற நம்பிக்கை இனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சரி, இந்த ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிற்பாடு என்னதான் எங்களுக்கு மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, எங்களால் என்ன முன்னேற்றங்களை எட்டி பிடிக்க முடிந்திருக்கிறது, அரசாங்கம் எதுவும் தருமா, இந்த இப்படியான பல விடயங்கள் எங்களுக்கு முன்னாலேயும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கிலே 7000 ஏக்கர் காணிகளில் 400 ஏக்கர் காணிகளை மட்டும் வடலாய் பகுதியில் மட்டும் அரசாங்கம் விடுவித்திருக்கிறது. அதிலும் இன்னும் மக்கள் சென்று குடியேறக்கூடிய அளவுக்கான அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. ஆனால் தோலகட்டியோ தைட்டியோ காங்கேசன்துறை பலாலி ஒட்டகப்புலம் இந்த இடங்களில் இருக்கிற காணிகளை இன்னும் விடுவதற்கான எந்த ஒரு எண்ணங்களையும் அரசாங்கம் கொண்டிருக்கவும் இல்லை. பேசுகிறோம். கிளிநொச்சியிலே பரவி பாஞ்சாலும் 40 பேருடைய வீடுகளை ஒரு முன்பக்கத்தால் விட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 300 பேருடைய வீடுகள் காணிகள் கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியில் விடுபட இருக்கிறது. 40% காணிகள் கிளிநொச்சி நகரத்தில் இப்பொழுதும் ராணுவ வசம் தான் இருக்கு நகரப்பகுதி.
மன்னாரிலே முசலி உட்பட மன்னாருடைய பெரிய பிரதேசங்கள் இன்றைக்கும் பெரிய இராணுவ முகாம்களாக அல்லது ஒரு இராணுவ வலயங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் கேப்பாப்புலம் என்கிற ஒரு தனி கிராமமே இராணுவத்தினுடைய வசம்தான் இருக்கிறது. பெரிய கிராமமே விமானப்படைக்கென்றும் கடற்படைக்கென்றும் வைத்திருக்கிறார்கள். தீபகத்தில் மண்டதீவில், சரவணையில், நெடுந்தீவில், அனலதீவில், நைனாதீவில் கடற்படையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் பெரும் பிரதேசங்கள் இப்பொழுதும் இருக்கின்றன. ஆகவே இராணுவத்தினுடைய அளவில் எந்த குறைப்புகளும் செய்யப்படவில்லை. இராணுவம் இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. வடக்கு கிழக்கில் அவர்கள் குறிப்பாக வடக்கில் 1,50,000க்கும் மேற்பட்ட இராணுவம் என்ற செய்தியில் மாற்றங்கள் இல்லை. இராணுவ குறைப்பு மாற்றங்கள் இல்லை. காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது கூட இந்த நாளை இன்று மறுநாள் என்று சொல்லப்படுகிறதே தவிர அவர்களை விடுவதற்கான எந்த ஒரு நல்லெண்ணங்களையும் துணிச்சலையும் அது சிங்கள தலைவரிடம் கொண்டிருக்கவும் இல்லை. இது இயல்பாக எல்லா இடத்தும் ஒரு நம்பிக்கை இடத்தை கொண்டு வரும். அது யதார்த்தமான நாங்களும் கூட அந்த இடத்திலே நீங்கள் இது உங்களுக்கு தெரியும் தானே, உங்களை ஏமாற்றுவாங்க என்று நீங்களே முதல் யோசிக்கல என்று கேட்கிற அளவுக்கு கூட எங்களோட மக்கள்கிட்ட மனங்கள் இருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஏமாற்றுவார்கள் அல்லது அவர்கள் ஏமாற்றித்தான் அவருடைய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அதுக்கான மாற்று வழி என்ன? நாங்கள் ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய அனுசரணைகளோடு சில விடயங்களில் நாங்கள் மௌனம் சாதித்தல் அல்லது விட்டுக் கொடுத்தல் அல்லது அவர்களோடு இணைந்து செல்லுதல் என்பது. அந்த விடயங்களில் எங்களாலானவற்றை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தை அரசாங்கம் சில வேளைகளில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற தமிழ் உறவுகளை அமைப்புகளை உடைத்தல் என்கிற பணியை ஒரு வகையில் அவர்கள் கையாளலாம். இன்னொரு வகை நிலத்தில் இருக்கின்ற தமிழர்களுடைய கட்டுக்கோப்பையும் தமிழர்களிடம் இருக்கிற அமைப்புகளையும் உடைத்து அவர்களை சிதறச் செய்தல். இந்த ரெண்டு காரியங்களையும் ஆற்றுகிற பொழுது எங்களுடைய அந்த பலம், நம்முடைய வல்லமை அல்லது கனதி என்பது குறைந்து கொண்டே செல்லும். நாங்கள் குறைந்து கொண்டு சென்றால் அதற்காகத்தான் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்களை இலங்கைக்கு அழைத்தல், அவர்களுக்கு ஒரு விழா கூட எடுப்பது பற்றியெல்லாம் அரசாங்கம் பேசுகிறது. நாங்களும் அதனை ஒரு பெரிய விடயமாகவும் நல்லது நாங்கள் கொண்டாடினால் என்று கூட நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அந்த அவ்வாறான சூழல் என்பது ஒரு தீர்வுகள் இல்லாத வரைக்கும், ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அரசு வைக்காத வரைக்கும் நாங்கள் அவ்வாறான ஒரு விழாக்களை சந்தித்தல் அல்லது விழாக்களிலே பங்கு பெற்றுதல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு பலவீனமானது தரும். அடுத்தது எங்களை திசை திருப்பது. ஒரு தீர்வு நோக்கிய பயணத்தில் மக்களுடைய கவனங்களை மாற்று வழிகளுக்கு குவிக்க செய்யும். நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் எங்களோட இடமண்டில் நான் சில இடங்களில் ஒரு கப்பலில் ஆயுதம் கொண்டு இறங்க போதண்டா சில விட ஒரு கிழமைக்கு கடலுக்கு போக வேண்டாம், கடலில் குளராகுதுன்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கினால் அது அந்த பக்கத்துக்கு மக்கள் கடலை நோக்கி போக மாட்டாங்க, அல்லது சூறாவளி வருதுன்னா போக மாட்டாங்க. அவருடைய கவனங்களை மாற்றுது. ஆனால் அதுக்கு வேறொரு காரியம் மாற்றப்படும். அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிற பொழுது வேறொரு பிரச்சனையை கிண்டி விடுது. கைதிகளுடைய பிரச்சனை கூட அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன விஷயம். நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவருக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய அவ்வளவு சர்வ அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்படியான பிரச்சனைகளை வைத்திருக்கிற பொழுது நாங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றை பேச வலிக்கிற பொழுது நாங்கள் உங்களுடைய கைதிகளில் 4 பேரை விடுவிக்கிறோம். ஆனால் நாங்களும் பேச போகிற நாங்கள் சரி அவர்கள் கைதிகளில் 4 பேரை இப்ப விடுதலை செய்கிறார்கள், இன்றைக்கு நாங்கள் எழுதி போயிட்டு திரும்ப அடுத்த தினம் நாங்கள் பேச போகிற பொழுது உங்களோட காணிகளில் நாங்கள் இன்னொரு 300 ஏக்கரை விடுவிக்கிறோம். இது அப்படியே ஒரு காலத்தை இழுத்தடிப்பதற்கான முயற்சிகளிலும் அரசாங்கம் ஈடுபடுகிறது. ஆனால் ஒரு நீண்ட காலங்களுக்கு நடைபெறக்கூடிய விஷயம் அல்ல. நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி இருந்து அதற்கு ஒரு பிற்பாடு ஒரு கலப்பு நீதிமன்ற முறையிலே ஒரு கலப்பு விசாரணை வரும் என்று எதிர்பார்த்திருந்து அதே பொழுது உள்நாட்டு முறையிலே வருகின்ற பொழுதும் காமன்வெல்த் நாடுகளுடைய நீதிபதிகள் மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கியதாக மேற்பார்வையின் அடிப்படையில் ஒரு தீர்வு நோக்கிய ஜெனீவாவின் தீர்மானம் நீதியை தரும் என்கிற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்கணும். அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு பல வரையறைகளை ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கைக்கு முன்வைத்திருக்கிறது. நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், கைதிகளுடைய விடுதலை கூட அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட போரிலே காணாமல் போக செய்தவர்கள், சரணடைந்தவர்களுடையதற்கான நீதி அவர்களுக்கு கிடைக்க செய்து பொறுப்பு கூட இந்த விடயங்களை முக்கியத்துவப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது.
ஆனால் அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களில் சில விடயங்கள் வரவேற்கப்பட்டு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்த பிற்பாடு அண்மையிலே கொழும்பிலே கூட நடைபெற்ற ஹக்கீம் தலைமையிலான முஸ்லிம்களுடைய 25வது நினைவு தினத்திலே மங்கள சமரவீர அவர்கள் சொன்னார், ஒரு இன அழிப்பு நடைபெற்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மங்கள சமரவீரர் சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் சொல்வது பெருசல்ல, அதை சிங்கள தலைவர்களுடைய வாயிலால் வருதல் என்பதுதான் அங்கு மிக முக்கியமானது. அந்த ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கிற என்ற விஷயத்தை கொண்டு வருகிற பொழுது அதற்கான கனதி உலகத்திலே மற்றவர்களாலும் கோரிட்டு காட்டப்படுகின்ற விஷயமாக மாறும். 1984ஆம் ஆண்டு 83 நடந்த இனக்கலவரங்களின் பொழுது அந்த கலவரங்கள் முடிந்த பிற்பாடு 84ஆம் ஆண்டு ஆவணி மாதம் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது ஒரு கொழும்பிலே நடைபெற்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்குள் தமிழர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இது நாங்கள் அந்த நேரம் சொல்வதை விட ஒரு நாட்டின் பிரதமரால் அந்த நேரம் சொல்லப்பட்ட விஷயம் மிக கனதியானதாக இருந்தது. அதே போல 2010 இந்தியாவுடைய லெஜிட்டிமேஸ் இந்தியாவுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதல்வர்களால் கொண்டு வரப்பட்டது கூட இன அழிப்பு நடைபெற்றது, பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ராஜபக்ச விசாரிக்கப்பட வேண்டும் என்றது கூட ஒரு வரலாற்று ரீதியான பதிவாக மேற்கொள்ளப்பட்டது. பிற்பாடு வடக்கு மாகாண சபையினால் கொண்டு வரப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது என்ற தீர்மானம் கூட எங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான பதிவுகளை தந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விஷயங்கள், ஒரு இன அழிப்பு சம்பந்தமான இந்த விஷயங்கள் இன்றைக்கு சிங்கள தலைவர்களால் அல்லது சிங்கள அரசியல்வாதிகளால் சொல்லக்கூடிய அளவுக்கு அது முன்வைக்கப்படுகிறது என்றால் அது எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவை இதிலிருந்து இந்த பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் யாரும் தள்ளி செல்லுதல் அல்லது இதில் இருந்து அவர்கள் விடுபட்டு செல்லுதல் என்பது கூட முடியாத ஒரு காரியம். இதனை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. இந்த நேரத்தில் தான் இதை கொண்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இது ஒரு டெஸ்டிங், இவர்களுக்கான ஒரு பரிசோதனை களமாக நாங்கள் இந்த ஜெனீவா தீர்மானத்தை முன்வைக்கிறோம். ஆகவே இதனை இலங்கை அரசு என்ன செய்கிறது அதனை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுதே நாங்கள் எங்களுடைய ஊகங்களையும் எங்களுடைய ஆரூடங்களையும் நாங்கள் வெளியிடுவதற்கு அப்பால் சரி கொண்டு வரப்பட்டிருக்கிற விடயத்தை எங்களுடைய அந்த கட்டம் என்ன, நாங்கள் என்ன செயல்பாட்டை அதில் முன்னெடுக்க போகிறோம், நாங்கள் எப்படியான ஒரு வேலை திட்டங்களை அதை முன்னெடுத்து செல்ல போகிறோம், இந்த விஷயங்கள் அங்கே மிக முக்கியமான. இந்த நேரத்தில் தான் அந்த ஜெனீவா தீர்மானமும் அது கூட கொண்டு வரப்பட்டிருக்கிற அடுத்த 18 மாதங்களில் அரசும் சரி அல்லது அரசோடு இணைந்திருக்கிற தலைவர்களும் சரி இவர்கள் என்ன முடிவுகளை முன்னெடுக்க போகிறார்கள், அதற்கு தமிழர்கள் தரப்பாகிய நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலும் சரி நிலத்திலும் சரி நாங்கள் இணைந்து இதில் என்ன காத்திரமான பங்களிப்பை முன்னெடுத்து செல்ல போகிறோம், நாங்கள் இதனை தொடர்ந்து ஒரு வெற்றிகர பாதையில் கொண்டு போவதற்கான எங்களுடைய வேலை திட்டம் என்ன. ஆகவே இதில் ஒவ்வொரு அமைப்புகள் இதில் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. எங்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எங்களுக்குள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறுவதில் கூட எங்களுக்குள் விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அது சேர சோழர் பாண்டியர்கள் என்று தமிழர்கள் இருந்த காலத்திலும் கூட பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஒற்றுமையின்மைகள் இருந்திருக்கிறது. 60களில் தந்தை செல்வாஜிக்கு பொன்னம்பலம் காலத்திலும் சரி அல்லது பிற்பட்ட காலங்களில் கூட கருத்துக்கள் கருத்து மோதல்கள் பரிமாறல்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்காக எங்களுடைய எல்லோருடன் இருக்கிற அந்த பிரதான இலக்கு, நாங்கள் போகின்ற பாதைக்கான இலக்கை நாங்கள் யாரும் தவறவிடவில்லை. அது எங்கள் எல்லோருடன் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் இந்த இலக்கு நோக்கித்தான் பயணிக்கிறோம். ஆனால் அதிலே எங்களுடைய பங்கு பற்றி பேசுகிற பொழுதுதான் எங்களுக்குள் சில கருத்து மோதல்கள் ஏற்பட பார்க்கின்றன. இந்த கருத்து மோதல்களுக்கு நாங்கள் விடை கொடுக்கக்கூடிய வகை நாங்கள் எல்லோருமே மிக துடிப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். இதனைதான் நான் பயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, இது எங்களுக்கு ஒரு ஆபத்தான காலமும் கூட. ஏனென்றால் சண்டை பிடித்தல் என்பது வித்தியாசமான, யாரோ ஒருவர் வெல்லுவார் என்ற அடிப்படையில் சண்டையை பிடித்து செல்லலாம். அரசியல் ஜனநாயகம் என்பது ஒருவரை ஒருவர் சதுரங்கமாக அவர்கள் விழுத்துகின்ற அல்லது இல்லாமல் செய்கின்ற காரியங்கள் அது சதுரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டது. இந்த அரசியல் சதுரங்கத்தில் இந்த ஜனநாயக வழி போராட்டத்தில் தான் எங்களுடைய கட்டித்தன்மை, எங்களுடைய மூளை, எங்களுடைய பொறுமை, எங்களுடைய சகிப்புத்தன்மை,
நம்முடைய தந்திரோபாய செயற்பாடுகளை நாங்கள் எவ்வாறு வடிவமைக்க போகிறோம். இதிலே எங்களுடைய ஒவ்வொருவருடைய மூளைகள் புத்திஜீவித்தனங்களும் பேராசிரியர் குறிப்பிட்டது போல எங்களுடைய அந்த கூர்மையான அரசியல் தன்மைகளை நாங்கள் எவ்வாறு கூர்மைப்படுத்த போகிறோம். ஒரு பென்சில் கூரை நாங்கள் எவ்வளவு எழுதுவதற்கு இலகுபடுத்துவதற்காக சீவுகிற மாதிரி எங்களுடைய அறிவுத்தனமான செயல்பாடுகளை கூர்மைப்படுத்தல் என்பது, அதிலே நாங்கள் பயணித்தல் என்பதும் எங்கள் ஒவ்வொருவருக்குமே அதில் ஒரு கவனமான பங்கு இருக்கு. இதிலே நாங்கள் அவர் பெரிது இவர் சிறிது அல்லது நான் தான் செய்கிறேன் என்னால் தான் முடிந்தது என்று யாரும் நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது. என்னை கேட்டார்கள் சிலர், நீங்கள் இதிலே இவரும் தானே இதை கொண்டு வந்தவர்கள், எக்ஸும் பையும் தானே இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்கள். அதுவல்ல, ஜெனீவாவிலே நடந்த பிரச்சனை தொடர்பாக 2000க்கும் மேற்பட்ட புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற சாட்சியாளர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கி இருக்கிறார்கள். நிலத்திலே இருக்கின்ற 800க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கி இருக்கிறார்கள். அதனை விட அமெரிக்காவிடம், ஐரோப்பிய நாடுகளிடம், இந்தியாவிடம் கூட அங்கு நடந்த இறுதி யுத்தம் பற்றிய பல சேட்டலைட் படங்கள் கைவசம் உண்டு. அவர்கள் எங்களுக்கு காட்டுகிறார்களா இல்லையா என்பதல்ல புறம், ஆனால் அவை உண்டு. அதனை விட இந்த படங்களை இராணுவத்தில் இருந்தவர்களிடம், இராணுவத்தினால் பெற்று இவற்றை கையளிக்கக்கூடிய, குறிப்பாக ஹலம்மக்ரே கூட, ஹோடன் வைஸ் கூட இதில் பெரிய பங்குகளை ஆற்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த சொல்லுகள், இவர்கள் செய்த ஒவ்வொரு ஆவணங்கள், தயாரித்த ஆவண படங்கள் கூட உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. ஜஸ்மின் சூகா அண்மையிலே கூட தன்னுடைய அந்த பெண்கள் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையிலே, இலங்கையிலே தமிழ் பெண்கள் மீது மேற்கொள்ளப்படுகிற வயலன்ஸ் வன்முறைகள் தொடர்பாக அவர் வெளியிட்ட அந்த அறிக்கை எவ்வளவு சர்வதேச ரீதியான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அதே போல பிபிசியினுடைய செய்தியாளர் குறிப்பிட்டதும் போல கடந்த 4 ஆண்டுகள் 2006, 2007களில் மக்கள் எவ்வளவு பேர் அந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். 2009 இடம்பெயர்ந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் போய் வவுனியாவுக்கு குடியேறி கம்பிவேலிகளை கடந்து திரும்ப வருகிற பொழுது எவ்வளவு பேர் மீள குடியேறி இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு பேரையும் வைத்துத்தான் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் குறிப்பிட்டார். இலங்கையிலே இன்னும் எண்ணப்படும் மரணங்கள் என்ற அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக அவர் சொன்னார். கிட்டத்தட்ட 60,000க்கு உட்பட்ட மக்களை காணவில்லை. இது சாதாரணமாக செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் அங்கு இருந்து தான் இந்த 4 ஆண்டுகளை தன்னுடைய கவனத்தில் எடுத்து அவர் செய்த ஆய்வின் விளைவு. அதே போல மன்னார் ஆயர் ராஜபி யோசப் அவர்கள் கூட, நீங்கள் 70,000 பேர் தான் இருக்கட்டும் மருந்தும் சாமானும் அனுப்பினீர்கள், அது கூட 70,000 பேர் கூட அனுப்பப்படவில்லை. ஆனால் 3,20,000 பேர் திரும்ப வவுனியாவுக்கு முகாம்களுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே முள்ளிவாய்க்காலில் இருந்த அரசாங்க அதிபர்கள், மேலதிக அரசாங்க அதிபர்களால் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், நான் 4,40,000 பேர் இருந்ததற்கான தகவல்கள் சொல்லப்பட்டது. மிகுதி மக்கள் இல்லை. இவையெல்லாம் ஒரு ஆதாரங்களாக அமைந்ததுதான் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற, எங்களிடம் நாங்கள் பேசுகின்ற பொருளாக இருக்கு. இது ஒரு வீண் போகக்கூடிய விஷயமாக நாங்கள் கருத தேவை. நாங்கள் இதனை எவ்வாறு இன்னும் பலப்படுத்துதல், இதற்கு இன்னும் எவ்வாறு நாங்கள் சான்றுகளை சேர்த்தல், இன்னும் நாங்கள் எவ்வாறு அதற்கான ஆதாரங்களை கொண்டு வருவது. சரி, வருகின்றவர்கள் சிலர் கேட்கிறார்கள், எங்களுடைய மத தலைவர்கள் கொஞ்சம் பேரை எல்லா மதங்களிலும் இருந்து எடுத்து அவர்களை வைத்து இராணுவத்தினரிடம் கொஞ்சம் பேருக்கு விசாரணை நடத்திவிட்டு அவர்கள் மத தலைவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று சொல்றார்கள். அவர் கொண்டு வந்திருக்கிற 18 விதமான தீர்வு விடயங்களில் அதிலும் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் 18லே 17 விட்டுவிட்டு அந்த ஒன்றை பற்றி தான் நாங்கள் கூடுதலாக பேசுவது. ஆனால் பல விடயங்கள் இதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அவ்வளவும் எங்களுக்கு சாதகமானது என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் நாங்கள் இதையும் விட்டால் ஏற்க முடியாது என்று நாங்கள் சொன்னால் அடுத்த எங்களுடைய நிலை என்ன? ஆகவேதான் இந்த சூழ்நிலைகளை நாங்கள் இன்னும் தந்திரோபாயமாக சர்வதேச நாடுகளில் இன்று புலம்பெயர் தமிழர்கள் ஒரு பலமான இடத்தில் இருக்கிறார்கள். கனடா என்றால் நாங்கள் ஒரு பாராளுமன்றத்திற்கு ஒருவரை ஒவ்வொரு முறையும் தெரிவு செய்யக்கூடிய அளவிற்கு, போன முறை ஒருவரை இந்த முறை ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பலத்தை நாங்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறோம். ஏனைய இடங்களில் கூட நாங்கள் பல நாடுகளிலே தமிழர்கள் தேர்தலில் இறங்கக்கூடிய அளவிற்கு, சில நகர சபைகள் மாநகர சபைகளில் போட்டியிட்டு வெல்லக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் தங்களுடைய பலங்களை அந்தந்த நாடுகளில் ஒரு இறுக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏனைய டயஸ்போராக்களை விட
தமிழ் டயஸ்போரா அந்த இடத்துல ஒரு இறுக்கத்தன்மையையும் வெற்றியையும் வைத்திருக்கிறது. அவை யூதர்களுக்கு அடுத்ததாக அந்த பலத்தோடு இருக்கிற ஒரு இனம் நாங்கள் அந்த பலத்தை எவ்வாறு எங்களுடைய இனத்தின் விடிவுக்காக பயன்படுத்துதல், இதிலே நாங்கள் கூடுதலான ஒரு கவனத்தை கொண்டிருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வரும். எத்தனையோ லட்சம் சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன, எத்தனையோ ஆயிரம் இணையதளங்கள் இருக்கின்றன, எழுத்துருவ ஊடகங்கள் இருக்கின்றன. அதற்காக அதில் வருகின்ற விடயங்களிலே நீங்கள் பார்த்தால் இன்று வருகிற செய்தி நாளை வருகிற இன்னொரு செய்தியால் அடிபட்டு போகின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு செய்தி வருகிற பொழுது நாளை இன்னொரு செய்தி வந்து இந்த செய்தியை ஓடுகிற வெள்ளத்தோடு கொண்டு போவது போல செய்திகள் மாறும். ஆனால் விஷயங்கள் தீர்வுகள் என்பது நிலையானதாகவே இருக்கு. ஒரு தமிழர்களுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு நாளைக்கு முடியக்கூடிய அல்லது நீண்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் உருவாக்கப்பட்டதல்ல. இது ஒரு நீண்ட காலமான பிரச்சனை. அயர்லாந்து 800 வருஷங்கள் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க போராடியது என்றால், யூதர்கள் 300 வருஷங்கள் போராடித்தான் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு அவர்களால் போக முடிந்தது என்றால், ஸ்காட்லாந்து இப்பொழுதும் தன்னுடைய நாட்டிலே அவர்கள் பிரிவினைக்காக நடத்தப்பட்ட பொதுசன வாக்கெடுப்பில் தோற்று போனாலும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பிரிவினையை கேட்ட கட்சி தான் 59 ஆசனங்களை 54 பெற்றிருக்கிறார்கள். ஒரு உலகத்தில் ஜனநாயகம் வளர்ந்த, உலகத்தில் ஜனநாயகம் பேசப்படுகின்ற, சூரியனை மறையாத ஒரு நாட்டில் ஸ்காட்லாந்தில் அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் பிரிவினையை விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அந்த பிரிவினையை விரும்புகிற கட்சியை தங்களுடைய தேசிய கட்சியாக தெரிவு செய்கிறார்கள், ஆசனத்தை வழங்குகிறார்கள் என்றால் அந்த மக்களிடம் இப்பொழுதும் என்ன உணர்வு இருக்கிறது? அவைதான் நாடுகளிடம் இருக்கிற நாங்கள் நினைப்பது போல மாற்றங்கள் என்பது எந்த நேரமும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது பனிப்போராக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம். எங்களுடைய கவனம் கூட சிரியாவில் நடக்கிற சண்டையால் எங்களுடைய கவனம் கூட குறைந்திருக்கலாம், அல்லது கவனத்தினுடைய பார்வைகள் கொஞ்சம் குறைக்கப்படலாம். இது ஒரு சர்வதேச வலைப்பின்னருக்குள் நாங்கள் சிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதனை மிக மெதுவாகவும் நிதானமாகவும் கையாளுகின்ற கெட்டித்தனத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதில் தயவு செய்து உங்களுடைய பங்கு தான் மிக முக்கியமானது. இங்கே இருக்கின்றவர்கள் ஒரு வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள், ஈழத்திலே நிலத்திலே இருக்கின்ற நாங்கள் அந்த மக்களுடைய பார்வைகள் வித்தியாசமான அலைகள். வேலை இல்லாத பிரச்சனை, படித்த பட்டதாரிகள் வேலைக்காக போராடுகிறார்கள், கைதிகள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுகிறார்கள். இதுவரைக்கும் அங்கு இருக்கின்ற ஒரு தொழிற்சாலை மயப்படுத்தப்பட்ட ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கும் அரசாங்கம் தயாராக இல்லை, அல்லது வேலை வழங்குவதற்கான திட்டங்களை கூட முன்வைப்பதற்கு இல்லை. மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் ஒரு வரையறுக்கப்பட்டது. ஒரு எல்லைக்கு தான் பேசலாம். ஒரு சாதாரணமாக ஒரு கிராமிய வைத்தியசாலைக்கான ஒரு வைத்தியரை மாகாண சபை நியமிக்கிறார், அது மத்திய அமைச்சு தான் நியமிக்கலாம். ஆனா மாகாண சபை வைத்தியம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது மாகாணத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு கல்வி பணிப்பாளரை ஒரு வலயத்துக்கு நியமிக்கிற அதிகாரம் மாகாண சபைக்கு இல்லை. கேட்டால் கல்வி மாகாணத்தில் கொடுத்திருக்கிறது சட்டத்தில் காட்டுவாங்க. 13வது திட்டத்தில் கல்வி சுகாதாரம் எல்லாம் மாகாணத்தில் இருக்கு. ஆனா மாகாண சபை நியமிக்கலாம். ஒரு கிராம சேவையாளரை முதலமைச்சர் மாற்றம் செய்யலாம், அந்த அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு கிடையாது. ஒரு பிரதேச செயலாளரை, ஏஜிஎம் நாங்கள் சொல்ற பிரதேச செயலாளரை முதலமைச்சர் கூப்பிட்டு கலைக்கிற அதிகாரம் அவருக்கு இல்லை. அரசாங்க அதிபரை வேறுமன்று கூப்பிட்டு இதை செய்யும் என்று சொல்ற கட்டளை பிறப்பிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. இதுதான் 13வது திட்டம். சில நல்லது இருக்குன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் இன்னும் ஒரு நிதியம் தொடங்குகிறார். நிதியம் தொடங்குறதுக்கு முதல் இருந்த இராணுவ ஆளுநர் தடை விதித்தார், கொடுக்கல. பிறகு வந்திருக்கிறவர் நல்லவர், அவர் ஒரு சிவில் அதிகாரி, அவர் கொடுப்பாருன்னு சொன்னார், அவரும் கொடுக்கிறாரு. பிரசண்ட உத்தரமா நாள் இப்ப வந்திருக்கிறார் மைத்திரியல்லோ, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அவர்கிட்ட வீட்டில் காந்தியின் படம் இருக்கு, லெனினின் படம் இருக்கு, அவர் ஒரு உத்தரமா நாள் அவர் கொடுப்பார், அவரும் கொடுக்கிறாரு. என்ன நடக்கும்? அவர் இப்படியே காட்சி கொண்டு என்ன செய்ய போறீங்க நீங்க திருப்பி கேட்பீங்க. சரி, கட்டங்கள் இப்படித்தான் இருக்கும், அரசியல் இதுதான். இதைத்தான் நம்ம சொன்னோம், நாங்கள் இதுக்குள்ளாலதான் கூட வழி. இது நீங்க வெளியில இருந்து நீங்கள் பார்க்கல, இவங்க ஒன்றும் செய்யறாங்க இல்லை, சனமும் போட்ட போட்டு தெரிஞ்சு விடுது. அங்க உள்ள சனங்கிறது அவங்க ஒழிப்பு எப்படி நான் நினைக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க என்னப்பா பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதுதான் யதார்த்தமான சூழல். இதுக்குள்ளால அரசியல் செய்கிறதுதான் ஒரு பெரிய யுத்தம். அதான் அரசியல் என்பது ஒரு ஆயுதம்
தரிக்காத போர். இந்த ஆயுதம் தரிக்காத போர்ல நாங்கள் வெல்றதுன்றது எங்களோட மனசுல இருக்கிற நம்பிக்கை தான் மிக முக்கியமானது. எங்களை உடைக்கிறது சிதற பண்றது. நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்திருப்பீங்க. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 7 ஆசனங்களுக்காக 210 பேர் போட்டி போட்டாங்க. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 7 தான் ஆசனம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காக 210 பேர் 21 கட்சிகள் போட்டியிட்டு 15 கட்சிகளும் 6 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டு. அதில் கூட நீங்கள் உங்களுக்கு கணக்கு தெரியும். அதில் யார் இறக்கினார்கள், எந்தெந்த பக்கத்தில் யாருக்கு பின்னணியில் இருந்தார்கள் கூட தெரியும். இதை விட யாழ்ப்பாணத்தில் வேலை இல்லை. ஆனதவில் இருக்கிற சோல் கம்பெனி இன்னும் அரசாங்கத்தோட கேட்டு கேட்டு கதைச்சும் அரசாங்கம் நாங்கள் துவங்குவோம். ஆனால் அதுக்கு ஒரு அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், இந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் அவர்கள் தொடங்குறதுக்கான எந்த எண்ணங்களும் இல்லை. அப்போ உப்பு கூட்டு தாபனத்தில் வருகிற கழிவு தான் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்று மூறப்போகும். அப்போ உப்பு கூட்டு தாபனம் ஆனதம் இயங்கினால் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு அதில் வேலை கிடைக்கும். ஆனால் ஒரு தொழிற்சாலை மயப்படுத்தப்பட்ட வேலைக்குள் தமிழர்கள் உள்போவதை இந்த கடந்த 6 ஆண்டு 7 ஆண்டுகளில் அரசு இன்னும் எந்த ஒரு அரசுக்கும் விருப்பம் இல்லை. அது ஸ்கந்தபுரத்தில் இருக்கிற சீனி தொழிற்சாலையாக இருக்கலாம், வட்டக்கைச்சியில் இருக்கிற அரசு விவசாயம் பண்ண 1000 பேருக்கு வேலை கொடுத்த இடம். ஒரு காலத்தில் ஒரு சீனி ஃபேக்டரி இயங்க வேண்டாம் 100 பேர் தான் வேலை செய்வார்கள் ஃபேக்டரியில். ஆனால் அதுக்கான மூலப்பொருளை உற்பத்தி செய்கிறவங்க 10,000 பேராக இருக்கும். ஒரு டின்மீன் ஃபேக்டரியை நாங்கள் ஆரம்பித்தால் தனியாக டின்மீன் ஃபேக்டரியில் வேலை செய்கிறோம் சிலவோட 60 பேராக இருக்கும். ஆனால் கடலில் தொழில் செய்கிறவர் அது 4000 பேராக இருக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கும் அவருக்கு, நான் குடிச்சோண்டு போகிற மீனுக்கு இது இவ்வளவு கிடைக்கும். இதுதான் எனக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம். எங்கே எங்கட இடத்துல வளம் இருக்கும் அதை அவர்கள் வடிவாக இனங்கண்டிருக்கிறார். காடுகளை மக்கள் இருக்கிற குடியிடங்களில் கூட சின்ன பற்றைகள் கூட அது காட்டிலாவுக்கு சொந்தம். இதில் நீங்கள் குடியிருக்க முடியாதுன்றதுல அவர்கள் மிக கவனமாக இருக்கிறாங்க. அது என்னன்னா காடு நிலம் மத்திய அரசுக்கு சொந்தம். அப்ப காட்டை பிடிக்காதேன்னு சொல்லிடலாம். ஆனால் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்தால் அவர்கள் நில அளவை திணைக்களம் மத்திய அரசு இருக்குது, காட்டிலாக மத்திய அரசு இருக்குது, ரயில்வே திணைக்களம் மத்திய அரசு இருக்குது. அங்க வேலை செய்கிறார்கள் எல்லாரும் சிங்களவர்கள் தான் கூட இருப்பார்கள். தென்பகுதியை சேர்ந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். வவுனியாவில இருந்து நீங்கள் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா காங்கேசன் வரையும் இருக்கிற ஸ்டேஷன்களில் இலங்கை பூராகவே 1040 ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறார்கள், புகையிரத நிலைய அதிபர்கள். இதில் 29 பேர் தான் தமிழர். 1040 புகையிரத நிலைய அதிபர்களில் 29 தமிழர்கள், முஸ்லிம் உட்பட்ட தமிழர்கள். மிகுதி சிங்களவர்கள் தான் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறார். கோண்டாவில் ஸ்டேஷன் இப்பயும் 2 பேரும் சிங்களாக்கள். அதுவும் ரிட்டையர் பண்ண 2 பேரை போட்டிருக்க ஆளில்லாம. கொடிகாமம் என்றால் கிளிநொச்சியும் வவுனியா, கிளிநொச்சி, கொடிகாமம், யாழ்ப்பாணம் தான் பெரிய புக்கிங் செய்யக்கூடிய ஸ்டேஷன். கொடிகாமத்தில் ஒரு ஆள் தமிழ், ஒரு ஆள் சிங்களமாக இருக்கும். கிளிநொச்சியில் ஒரு ஆள் சிங்களம், ஒரு ஆள் தமிழாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் 3 சிங்களம் 3 தமிழ், 6 ஸ்டேஷன் மாஸ்டர். ஏன் இந்த நிலைமை என்று கேட்டால் நம்ம வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா கூலியா வேலை செய்கிறவர்கள் அது கூட தென்பதில் தான் வருவாங்க. ரோட்டு போடுறதுல இருந்து அது தமிழர்களுக்கு அதில் கெட்டித்தனம் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. இது தொடர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தத்தில் ஒரு முடிவு, நாங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அடைந்துதான் ஆகணும். இது கிழக்கும் வடக்கும் இணைந்த எங்களுடைய தாயக மண்ணில் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட வகையில் சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வைத்தான் நாங்கள் இப்பொழுது முன்வைக்கிறோம். இது கூட ஒரு செய்தி அடிப்படுகிறது. நீங்கள் சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1930ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்த டொனமூர் ஜாப்பில் அந்த காலத்தில் இலங்கை 5 மாகாணங்களாக இருந்தது. அப்பொழுது பொலனறுவை அனுராதபுரம் கூட வடக்கு மாகாணம் என்ற பெயரோட அந்த மாகாணத்துக்குள்ள இருந்தது. ஆனால் இலங்கையில் இலகுவாக சந்திரிகா கொண்டு வந்த பொதி யூனியன், அவருடைய யூனியன் திட்டம் பிராந்தியங்களின் அரசு, யூனியன் ஆஃப் ரிஜிம்ஸ். இந்த பிராந்தியங்களின் அரசு கூட ஒரு சில விஷயங்களை கொண்டிருப்பதாக பேசப்படும். அதில் இருந்து போராண்டாலும் கூட இந்த 2015 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிற்பாடு செப்டம்பர் மாதம் நடந்த பாராளுமன்ற முதலாவது உரையிலே எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனியா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்,
நாங்கள் இந்த டொனமூர் ஜாப்பின் 30ஆம் ஆண்டு ஜாப்பை நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்த்தால் இலங்கை 5 மாகாணங்களாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடங்கினால் கூட இலங்கையினுடைய பிரச்சனை பற்றிய விடயங்களில் சில அணுகுமுறைகளை நாங்கள் கையாளலாம். இலங்கை 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டால் வடக்கும் கிழக்கும் கூட இலகுவாக ஒரு மாகாணமாக இருக்கும். அங்கே இணைக்கணும் என்ற பிரச்சனைக்கோ பிரிக்கணும் என்ற பிரச்சனைக்கோ அல்லது ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் என்ற பிரச்சனைக்கோ பிரச்சனைகளே இருக்கா. இந்த ஜாப்பை படித்தாலே தெரியும். இதை ஒரு முன்வைத்து தான் இந்த வருஷம் இந்த 2015 செப்டம்பர் மாதம் தன்னுடைய பேச்சிலே முதலாவதாக சொல்லியிருந்தார். அது கூட ஒரு பேச்சுவார்த்தையினுடைய கருப்பொருளாக முன்னெடுக்கப்படுகிறது. அதே போலதான் யூனியன் ஆஃப் ரெஜிம்ஸ் இந்த சந்திரிகாவுடைய பொதி கூட இந்த பிராந்தியங்களின் கூட்டு ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஜெயம்பதி விக்ரமரட்ன ஜெயதேவ உயங்கூட போன்ற ஓரளவுக்கு இடதுசாரி கொள்கைகளை கொண்டவர். இப்ப ஜெயம்பதி விக்ரமரட்ன இந்த அரசுல ஒரு அமைச்சராக இருக்கு. ஏதோ கூட ஒரு இடதுசாரி தத்துவ கொள்கைகளை கொண்டவர். இவர்கள் இந்த அரசியல் குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சின்ன சின்ன மாற்றங்கள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது இந்த மாற்றங்களின் அடிப்படையில் நாங்களும் ஒரு தீர்வு நோக்கிய பயணத்தில் சில பேச்சு பொருள்களை நாங்கள் முன்வைக்கலாம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு விடயங்களுக்கும் சில வேளைகளில் நாங்கள் பார்ப்பது போல ரணில் விக்ரமசிங்கே என்பவர் அவருடைய தந்திரம் அவருடைய செயல்பாடு வித்தியாசமானது. நாங்கள் நம்ப முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அவரை நம்பி நாங்கள் எங்களுடைய நிலைமையை நாங்கள் இழந்து போயிடலாம். எங்களுடைய கிழக்கும் வடக்கும் இணைந்த எங்களுடைய நிலத்தில் அரசாங்கம் வலுக்கட்டாயமாக குடியேற்றங்களை செய்ய முடியாத ஒரு அதிகாரம் எங்களுக்கு வேண்டும். அது எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் இருக்க வேண்டும், எங்களுக்கு காணி அதிகாரம் இருக்க வேண்டும், எங்களுக்குரிய நிதி அதிகாரம் இருக்க வேண்டும். லேண்ட் பவர், போலீஸ் பவர், பினான்சியல் பவர் உள்ள கிழக்கும் வடக்கும் இணைந்த ஒரு தீர்வு முன்வைக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் கூட இன்னைக்கு கனடாவில் இருக்கிற சமஷ்டி கனடாவை வரவேற்கிறது. ஒரு சமஷ்டி நல்ல விஷயம். இலங்கையில் ஒரு சமஷ்டி வந்தால் நல்லது. இதனை கனடா வரவேற்கிறது. இதை நாங்கள் கனடாவுக்கு கூட பிரசர கொடுக்கலாம். இன்றைக்கு கனடாவில் இருக்கிற எங்கட அரசியல் பலங்கள், ஊடக பலங்கள், எங்களிடம் இருக்கிற பாராளுமன்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொடர்புகள், பல பேருக்கு இருக்கிற பலங்களை பயன்படுத்தி ஒரு சமஷ்டி என்று சொல்கிற பொழுது கனடாவை வரவேற்கிறது. அமெரிக்காவிலே ஒரு சமஷ்டி இருக்கிறது, அமெரிக்காவில் சமஷ்டியை வரவேற்கிறது. ஆஸ்திரேலியாவில் சமஷ்டி முறை, ஆஸ்திரேலியா சமஷ்டியை வரவேற்கிறது. இந்தியாவில் கூட அதிகாரம் குறைந்திருந்தாலும் ஒரு சமஷ்டி முறை இருக்கு. மொழிவாரி அடிப்படையில் சமஷ்டி முறை இருக்கு. ஆகவே இந்த நாடுகளில் இருக்கின்ற சமஷ்டியின் அடிப்படையில் சுவிஸ் நாட்டில் இருக்கிற சமஷ்டி இன்னொரு வித்தியாசமான, பொஸ்னியாவில் கொடுக்கப்பட்ட சமஷ்டி கூட ஒரு வித்தியாசமான. ஆனால் பொஸ்னியாவுடைய சமஷ்டி ஒரு தோல்வியை கண்டு கொண்டு போவது போல இப்பொழுது பேசப்பட்டார். ருவாண்டாவில் இருந்து இருப்பவரோட பொஸ்னியர்கள் ருவாண்டா பாஸ்போர்ட் எடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறார். சில வழியில் தோல்வி கண்டு கொண்டு போகும். நாங்கள் அந்த நிலைக்குள் போக முடியாதவாறு நாங்கள் ஒரு சமஷ்டியை வலியுறுத்துவதற்கான சூழலை, அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகை இந்த நாடுகள் அதனை ஏற்கின்றன. இன்றைக்கு ஒரு பல்கலாச்சார பல்மொழி பன்மைத்துவம் கொண்ட உலக நாடுகள் இருக்கிற பொழுது இவர்களிடம் இருக்கிற இந்த நிலைமைகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்கலாம். அவர்களுக்கு கூடாக நாங்கள் ஒரு பிரசரை அழுத்தத்தை கொடுப்போம் என்றால் நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் தந்தை செல்வாவுடைய காலத்திலும் சரி, தலைவர் பிரபாகரன் காலத்தில் கூட பரிசீலனைக்கு எடுக்கப்பட்ட விஷயங்கள். விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட IST இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையில் கூட நிறைந்த நல்ல விஷயங்கள், ஒரு சமஷ்டி அடிப்படையிலான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதை கூட இருக்கிற விடயங்கள் பலவற்றை நாங்கள் பேசுபொருளாக முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் இருக்கு. இதற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வகையிலும் புத்திஜீவித்தனமாக இவற்றை முன்னெடுப்பதற்கான செயல்பாடுகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இது எங்களுக்கு இன்றைக்கு காலத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கிறது. இதற்குள்ளே பல விஷயங்கள் வரும். நீங்கள் இப்ப பல கேள்வி வச்சிருப்பீங்க. நான் கதைச்ச விஷயத்தை விட நீங்க வேற எல்லாம் கேட்பீங்க. அதனால நான் வேற விஷயத்தை கதைக்கிறேன் இல்ல, நான் கேட்கிறேன்னு சொல்றேன். அவசரம் அதான் இதான் பிரச்சனை. அவசரப்படக்கூடாது. உங்களிடம் முதலாவது பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் கொஞ்சம் நிதானமா போனால்தான் சில விஷயங்களை எங்களால் கையாள. ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டிய ஒரு பலமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நேரம், இந்த காலத்தின் சூழல் என்பது கூட ஒரு மிக மிக முக்கியமான, எங்களை பிரிப்பதற்கு நான் திரும்பவும் சொல்கிறேன்,
நிலத்தில் உள்ள எங்களை கூட துண்டு துண்டாக உடைப்பதற்கு, எங்களுக்குள் உடைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமையின்மையை உருவாக்குவதற்கு, அதே போல புலத்திலும் சரி எங்களை சிதற பண்ணுவதற்கான வேலைகளை மிக கச்சிதமாக ஆற்றுகிறார்கள். நான் வேலை இல்லை எங்களுடைய இடத்தில் என்று சொல்லுகிறேன். ஆனால் கிட்டத்தட்ட தீபாவளிக்காக இந்திய வியாபாரிகள் 300 பேர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். பேமெண்ட் வியாபாரிகள். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வர்த்தகர்களுக்கு வியாபாரம் இல்லை. இதை எப்படி தடுக்கிறது? இலங்கையினுடைய சட்டத்தில் எப்படி இருக்கும்? எங்கட தொழிலாளர்கள் கடல்ல போய் மீன் பிடிக்க இல்லாமல் இருக்குது. ரோடர்களுடைய வருகை இருக்கிற பவளப்பாறைகளும் இல்லாமல் போகுது. இது எங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தில் தீர்வு காண முடியாது. வெள்ளமெல்ல தீர்வு காண்பதாக இருந்தால் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு நாங்கள் போயாக வேண்டும். அதற்கான ஒரு அழுத்தத்தை எல்லா வழிகளும், அது ஜெனிவா தீர்மானத்துக்குள்ளாரையும் சரி, நாங்கள் உலக நாடுகளில் முன்னெடுக்கிற எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளுக்குள்ளாலும் நாங்கள் எல்லோரும் இணைந்த ஒரு பயணமாக அதனை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் இணைய வேண்டும். அது ஒரு காலத்தின் தேவை என்பதையும் நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன். இதைவிட நீங்கள் சில விஷயங்கள் உங்களுடைய மனங்களில் இருப்பதை கேட்டால் அதற்குரிய விடைகளை சொல்வதற்கு, தெரிந்ததை முடிந்ததை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்.